இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கடுகு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்கூல் பசங்களுக்கு நமக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே பக்கமாக நம்ம விட்டுட்டோம்னா கருகிருச்சுன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. அதனால நம்ம கரண்டியை வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கடுகு உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்துக்கங்க. இது காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் 5 மிளகா சேர்த்ததே கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு காரமாக கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆறட்டுங்க. வறுத்ததெல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்தளவு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கும் புளி. அந்த புளியை இந்த எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த புளியையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்துக்குவோம். இப்போ வறுத்ததெல்லாம் நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்குவோம். 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக கடுகு, நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா 3, தாளிக்கிறதுக்கு ஒரு 3 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா நீங்கள் மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வெந்திருக்கனால நமக்கு சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நமக்கு சாப்பிடும்போது. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நமக்கு இந்த சாதம் சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு டேஸ்ட்டு. அதனால் நான் 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அதையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம். அதை கொட்டி கிண்டிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம்.
புளியெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதம் நம்ம ஊருக்கெல்லாம் போனால் கூட, டூர்லாம் போனால் கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு ஒரு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட இந்த சாதம் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டூர்லாம் போனோன்னா இந்த சாதம் செஞ்சு கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கடுகு சாதம் இன்றைக்கி காலையில் நான் செஞ்சது எங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த சாதம் தான் செஞ்சேன். சரி, இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து போடலாமேன்னு தான் போட்டேன். பார்த்துட்டு இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான கடுகு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் தொட்டுக்க வத்தல் தான் வறுத்தேன். நல்லா பொழுன்னு நம்ம சாதத்தை கொஞ்சம் விதையாகவே நம்ம வடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் இதில் கிண்டையில் நமக்கு பொழுன்னு வரும். குழஞ்சிருச்சுன்னா நமக்கு சாதம் நல்லா இருக்காது. கொஞ்சம் விதையாக, எப்பவும் வடிக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக விதையாக இருக்கிற மாதிரி வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி கெட்டியாக ஆயிரும். பாருங்கள், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அந்த புளியெலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் எண்ணெயில் வதக்கின பூண்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பேட்டு வத்தலும் அப்பளமும் தான் நான் வறுத்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி லஞ்சுக்கும் பசங்களுக்கு கொடுத்து விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லா வகை குழம்பும் வச்சாச்சு. சாம்பார் வச்சாச்சு, புளிக்குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, சூப்பு வச்சாச்சு. அப்போ என்ன தான் வைக்கிறது? சரி, இந்த மாதிரி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். சரி, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.